வணக்கம். நம்ம இந்த வீடியோல குரூப் 4 புது சிலபஸ்ல யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த யூனிட் வந்து வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இந்த டாபிக் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி மற்றும் அறிமுகம் 10ஆம் வகுப்பு, இந்திய பொருளாதாரம் 11ஆம் வகுப்பு, இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் 11ஆம் வகுப்பு. இந்த 3 லெசனும் படிச்சோம் அப்படின்னா இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் வந்து கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5ஆண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்த லெசன் படிக்கணும். நெக்ஸ்ட் வருவாய் ஆதாரங்கள், தேசிய வருவாய் 12ஆம் வகுப்பு. இப்ப எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா 11th and 12th தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி, வங்கியியல் 12ஆம் வகுப்பு. நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு, நிதி பொருளியல் 12ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் சரக்கு மற்றும் சேவை வரி, பொருளாதார போக்குகள், வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் 7ஆம் வகுப்பு, அரசு மற்றும் வரிகள் 10ஆம் வகுப்பு, பொருளாதார மேம்பாட்டு அனுபவங்கள் 11ஆம் வகுப்பு. இந்த 3 லெசன் படிச்சோம்னா இந்த டாபிக் வந்து கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேலைவாய்ப்பு உருவாக்கம், தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு 9ஆம் வகுப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் 12ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையின் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தமிழ்நாட்டில் வேளாண்மை 9ஆம் வகுப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து 10ஆம் வகுப்பு, பொருளாதார மேம்பாட்டு அனுபவங்கள் 11ஆம் வகுப்பு, ஓர் புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் 12ஆம் வகுப்பு ஹிஸ்டரி. இந்த லெசன் வந்து ஹிஸ்டரி புக்ல 12ஆம் வகுப்புல படிக்கணும். நெக்ஸ்ட் தொழில் வளர்ச்சி, பொது மற்றும் தனியார் துறை 8ஆம் வகுப்பு, தமிழ்நாடு தொழில்துறை அமைப்புகள் 10ஆம் வகுப்பு, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வறுமை. இந்த டாபிக் வந்து ஊரக பொருளாதாரம் 11ஆம் வகுப்பு. சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். இதுக்கு கீழே வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 9ல வர்ற டாபிக் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி 11ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல வந்து சமூக நீதி அப்படிங்கிற லெசன் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், இது வந்து இந்தியாவில் கல்வி வளர்ச்சி 8ஆம் வகுப்பு, உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு 10ஆம் வகுப்பு. இந்த 2 லெசன் படிக்கணும். நெக்ஸ்ட் தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் 10ஆம் வகுப்பு, தமிழ்நாடு மானுட புவியியல் 10ஆம் வகுப்பு. இந்த 2 லெசனுமே பாத்தீங்கன்னா ஜாகிரபில இருக்கும். அதாவது 10th ஜாகிரபில மொத்தம் 7 லெசன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 5 லெசன் வந்து ஜாகிரபில கவர் ஆகும். இந்த 2 லெசனும் வந்து இந்த யூனிட் 9ல கவர் ஆகும். அந்த யூனிட் 9 தான் வந்து இப்ப எக்கனாமிக்ஸ் கூடயே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த என்ன சொல்றது 10th ஜாகிரபியில் இருக்கிற அந்த 7 லெசனும் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாவே ஜாகிரபியில கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த யூனிட் 9 கவர் ஆகும். தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் நலன்சார் அரசு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள். இந்த டாபிக் வந்து கரண்டா என்ன நடக்குது, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட மிங்கிள் ஆகும். இப்போ புதுசா என்ன திட்டங்கள் வந்து செயல்படுத்துறாங்க அந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து நம்ம ஜென்ரலா நெட்ல இருந்து சர்ச் பண்ணி தான் படிக்கணும். இதுல வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து இது எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யூனிட் 9ல லாஸ்டா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து லாஸ்டா நடந்த 2024ல நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது? இதுக்கு ஆன்சர் ஏ 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது? 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த 2 கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா ஒரே லெசன்ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படிங்கிற லெசன் 11th. இந்த இப்ப இதுல வந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க எக்கனாமிக்ஸ்ல. அந்த 7 கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து 12th இருந்து, மீதி 5 கொஸ்டினும் 11th இருந்து தான் கேட்டிருப்பாங்க. அதுவும் 11th பாத்தீங்கன்னா ஒரே லெசன்ல 2 கொஸ்டின், அப்புறம் இன்னொரு லெசன்ல 2 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க.
அதாவது மேம்பாட்டு அனுபவங்கள் அந்த லெசனும், இந்தியாவின் பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அந்த 2 லெசனும் நம்ம நல்லா படிச்சோம்னா, அந்த 2 லெசனுமே கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அதுல இருந்து 4 கொஸ்டின் மொத்தம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டது? மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டது? மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ரிஸ்தா. 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ரிஸ்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேல இருக்கிற கொஸ்டின் அந்த ரிஸ்தா அந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா இந்த இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அந்த லெசன்ல இருந்தே கேட்டிருப்பாங்க. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016 ஆண்டின்படி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, இந்தியா. இது வந்து ஒரு பாக்ஸ்ல அப்படியே கொடுத்திருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. தவறான இணையை கண்டுபிடி. வேளாண்மை வரி மாநிலம், நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம், மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு, நில வருவாய் ஒன்றிய அரசு. இங்க கொடுத்திருக்கிற எல்லாமே மாநில அரசுக்கு கீழே தான் வரும். இந்த 3, 4 வந்து ஒன்றிய அரசுன்னு கொடுத்திருக்காங்க. அதனால இதுதான் தப்பு. ஆப்ஷனல் சி 3 மற்றும் 4 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர், துணைத் தலைவர். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. மொத்தமா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா புக்ல இருந்து தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து யூனிட் 9ல, அதாவது யூனிட் 9ல பாத்தீங்கன்னா நலன்சார் அரசு திட்டங்கள் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அதுக்கு கீழே வந்து இந்த கொஸ்டின் வரும். கூற்று ஏ மத்திய கல்வி இதுவும் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான். இதுவும் பாத்தீங்கன்னா 11th இருந்து தான் கேட்டிருக்காங்க. மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இதுக்கு வந்து ஆப்ஷனல் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. இது கரெக்ட் தான். இது அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுவும் 11th எக்கனாமிக்ஸ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கூற்று ஏ மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். இது பாக்குறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மாதிரி கூட இருக்கும். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்னா இப்ப கரண்ட்ல நடக்கிறது. இது பாருங்க 2012-13ல நடந்தது கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9ல தான் கவர் ஆகும். நலன்சார் அரசு திட்டங்கள் அப்படிங்கிற டாபிக்ல வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசு டேசாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. ஜூலை 15. இது வந்து காமராஜர் பிறந்த நாள். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படிங்கிற டாபிக் இருக்கும் யூனிட் 9ல. அதுல வந்து இந்த கொஸ்டின் கவர் ஆகும். தமிழக அரசு டேசாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. ஜூலை 15. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஏ 2023 ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம் அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தின் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இது வந்து ஆப்ஷனல் பி. ஏ மற்றும் பி இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும். இந்த கொஸ்டினும் நலன்சார் அரசு திட்டங்கள் அப்படிங்கிற டாபிக்ல தான் கவர் ஆகும். இந்த வீடியோல யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் இது பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.